அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட 7 பாலங்கள் இடிந்ததாக அமைச்சர் ஏவ வேலு குற்றம் சாட்டியது உண்மைக்கு புறம்பானது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் அடித்துச் செல்லப்பட்டதற்கு அரசு செய்த தவறே காரணம் என குற்றம் சாட்டினார். 1972ஆம் ஆண்டு தென்பெண்ணை ஆற்றில் 2,40,000 கனஅடி தண்ணீர் சென்றதை கருத்தில் கொள்ளவில்லை எனவும், நீர்வளத்துறை அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்காததால் 16 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டிருப்பதாகவும் சாடினார். மேலும் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட 7 பாலங்கள் இடிந்ததாக அமைச்சர் ஏவவேலு கூறியது தவறானது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். விழுப்புரத்தில் தடுப்பணையில் மண் கரை அடித்துச் செல்லப்பட்டதாகவும், தடுப்பணை அப்படியே இருப்பதாகவும் குறிப்பிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையத்தில் பாலம் இடியவில்லை என்றும், படவேடு ராமர் கோவில் அருகே சேதமடைந்த பாலம் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறை அமைச்சர் சில கருத்தை சொல்லியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில 7 பாலம் உடைந்ததாக ஒரு தவறான பொய்யான செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது உண்மை அல்ல. 4 பாலத்துடைய விவரம் தான் சொல்லியிருக்காரு. அது 4 பாலம் உண்மை அல்ல. அவர் வெளியிட்ட செய்தி தவறான செய்தி. இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் உடைந்து விட்டது. அதை மறைப்பதற்காக, அரசியல் ஆதாயம் தருவதற்காக இப்படிப்பட்ட தவறான செய்தியை தெரிவித்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.